நாம் துவா கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தினாலே நம்மினுடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் ஓதிய ஒரு அற்புதமான திக்ர் அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய கிருபையினால் ரஹ்மத் இறங்கக்கூடிய பரக்கத் பொருந்திய ஷஅபானுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு ஷஅபானுடைய மாதத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்பட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு அற்புதமான துஆவை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, நாம் நிறைய தடவை அல்லாஹ்ட்ட துஆ கேட்டிருக்கோம். நிறைய தடவை நிறைய அமல்கள் செஞ்சுட்டு இன்னும் நிறைய ஒரு நல்ல நிலையில நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்டிருப்போம். ஆனால் அந்த துஆக்கள் கபூலாக்கப்பட்டிருக்காது, அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படப்பட்டிருக்காது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம இதுவரையும் யோசிச்சிருப்போமா? அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும்போது துஆக்கள் அங்கீகரிக்கப்படாததின் காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது அல்லாஹ்வை புகழ்வது கிடையாது. அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்ம துஆ கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துஆக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்வை புகழ்ந்தர்னு ஏதாவது ஒரு வார்த்தையில். ஆனால் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு துஆவும் எப்படிப்பட்ட ஒன்றுனா அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒன்று தான். ஆக கண்ணியமானவர்களே, நீங்கள் என்ன துஆவை மனசில் நினச்சி வச்சுருந்தாலும் சரி, என்ன தேவைகளை உங்களினுடைய உள்ளத்தில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது வேண்டுமென்றாலும் சரி, இந்த ஒரு துஆவை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களினுடைய துஆக்களை கேளுங்க. நிச்சயமாக உங்களினுடைய துஆக்கள் நபி அவர்களினுடைய துஆக்கள் கபூலாக்கப்பட்டது போன்று உங்களினுடைய துஆக்களும் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். ஏனென்றால் இந்த ஒரு திக்ரில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த 100வது பெயரான இஸ்முல் ஆலம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு திக்ர் முழுவதும் அல்லாஹ்வை மட்டுமே புகழக்கூடிய ஒரு திக்ர். அதிலும் மிக ஸ்பெஷலான ஒன்று என்னன்னா, நபி அவர்கள் இந்த ஒரு ஷஅபானுடைய மாதத்துல ஓதிய ஒரு திக்ர் அப்படி கூட சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரை நாம பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஒரு திக்ரை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்போதெல்லாம் துஆ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்துறோமோ, நிறைய நபர்கள் நிறைய நேரத்தில் துஆ கேட்பாங்க. சிலர்கள் கஷ்டத்தின் போது கேட்பாங்க, சிலர்கள் ஏதாவது சோதனை வந்துருச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கேட்பாங்க. இன்னும் சிலர்கள் ஏதாவது தேவையாக வேண்டியது இருக்குது, தேவை நிறைவேற வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த தேவைக்காக வேண்டி கேட்பாங்க. இன்னும் சிலர்கள் வளமையாக தொழுக முடிஞ்சு எப்போதுமே தொழுக முடிஞ்சோன்னு கேட்பாங்கள்ல, அது போன்று கேட்பாங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நான் புகழ போகிறேன், என்னுடைய தேவையை நான் அல்லாஹ்ட்ட கேட்க போகிறேன் அப்படின்ற ஒரு நீயத்தில், ஒரு பொடும்போக்குத்தனம் இல்லாமல் நல்ல ஒழுவோடு, நல்ல உடல் சுத்தத்தோடு, உடை சுத்தத்தோடு, நல்ல இஹ்லாஸோடு, இன்னும் ஈமானோடு அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு திக்ரை 3 முறை ஓதிட்டு உங்களினுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பாருங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களினுடைய துஆ கபூல் ஆகிறது உங்களுடைய கண்ணாலே நீங்க பார்ப்பீங்க. நம்ம இந்த துஆவை கேட்டனால அல்லாஹ் இதை நமக்கு அங்கீகரித்து கொடுத்துட்டானோ அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு துஆ மின்னல் வேகத்தில் நம்மளுடைய துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்த்து மின்னல் வேகத்தில் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒன்றாக இந்த ஒரு திக்ர் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ர் எப்படி ஓதணும், அந்த ஒரு திக்ர் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கய்யுமுஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து லக்கல் முல்கு ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன
வலக்கல் ஹம்து அன்த நூறு ஸமாவாத்தி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்த மலிக்கு ஸமாவாத்தி வல் அர்தி வலக்கல் ஹம்து அன்தல் ஹக்கு வவஅதகல் ஹக்கு வலிகாஉக ஹக்கு வகவுலுகல் ஹக்கு வஜன்னத்துல் ஹக்கு வநாரு ஹக்கு வநபியீன ஹக்கு வமுஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன் வஸாஅத்து ஹக்குன் அல்லாஹும்ம லக அஸ்லம்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஇலைக அனப்து வபிக ஹாஸம்து وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. கண்ணியமானவர்களே, இதனுடைய பொருள் மிகவும் கேட்பதற்கு ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த வார்த்தையை முதல்ல நீங்க கவனிங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, அல்லாஹ் நான் உன்னை புகழ்றேன் அப்படிங்கிற தான் இதனுடைய பொருள். இந்த வார்த்தை எல்லா இடத்துலையுமே இடம்பெற்றிருக்கும் இந்த ஒரு துவால. ஏன் அப்படின்னா இதுதான் அல்லாஹ்வை முதல்ல புகழ்ந்துடுறது. அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இந்த ஒரு துவாவை நம்ம ஓதிட்டு நம்மளுடைய துவாக்களை கேட்டோம் அப்படின்னா வல்லாகி நம்மளுடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். அரபி ஓத தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அரபி ஓத தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும், என்ன செய்யுது அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக வேண்டிய நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த துவாவினுடைய தமிழ் லிங்கை நான் கொடுக்குறேன். அனைவரும் அதை பார்த்து நம் சொன்ன முறைப்படி ஓதுங்க. உங்கள் அனைவரினுடைய இந்த ஒரு துவாவை ஓதி துவா கேட்கக்கூடியவர்கள் அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹு தாலா மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.